ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டர்ல ரெண்டாவது மேட்ச் வந்து கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி லக்னோவில் நடக்குது. கேகேஆர் வந்து வாங்கடே போய் வாங்கடையில் வச்சு மும்பை இந்தியன்ஸை ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டு அங்கேருந்து லக்னோ போகிறாங்க. பீடாக், வெல்கம் டு த ஷோ. எல்எஸ்ஜி வர்சஸ் கேகேஆர். எல்எஸ்ஜி வந்து ஃபைட்டிங் டு கெட் இன் டு தட் பிளே ஆஃப். கேகேஆர் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இந்த ரெண்டு பேருக்கும் மேட்ச்சு. ஆனால் மேட்ச் வந்து லக்னோவில் அவங்களுடைய ஹோம் கேம் எல்எஸ்ஜிக்கு. இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? எல்ஹெச்ஏ வந்து தேவையில்லாம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. தேர் பிளேயிங் எக்ஸலண்ட் கிரிக்கெட், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த அர்ஷின் குல்கர்னி அவங்க எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இப்ப மயங்க் யாதவ வந்து அவசரப்பட்டு கொண்டு வந்தாங்க, தேவையில்லாம அவரை கொண்டு வந்துட்டு இப்ப அவர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவரை கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அதாவது நீங்க எப்ப அந்த டெஸ்பரேஷனை காட்டணும் அப்படின்னா, இப்ப நீங்க கடைசி 5-5 ஜெயிக்கணும், 4-4 ஜெயிக்கணும், அந்த மாதிரி இருந்தா. இப்ப என்ன பண்ணாங்க, யாஷ் தாக்கூர் பாத்தீங்கன்னா 4 ஓவர்ல 3 ஓவர் நல்லா போடுறாரு. ஒரே ஒரு ஓவர் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர்ல ஒரு 19 போயிடுது. 19 போயிட்டு கடைசியில முடிக்கும் போது 4 ஓவர்ல 47, 4 ஓவர்ல 50. And he has also someone was picked up 5 wickets for them in the season. He is a leading. அவர்தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர். ராஜ் தாக்கூர் இஸ் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் எல்எஸ்ஜி திஸ் சீசன். அததான் சொல்றேன். அப்படிங்கும் போது உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்ன்றது பெருசா எதுவும் கிடையாது உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மேட் ஹென்ரி ஷோடு சைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். ஐம் நாட் சேயிங் தட் ஹி போல்ட் எக்ஸ்ட்ரீம்லி வெல், சைன்ஸ் ஆஃப் ப்ராமிஸ். அப்போ அதுக்கப்புறம் நவீன் உல்லாக்க கொண்டு வந்தாங்க. நவீன் உல்லாக் டிடன்ட் போல் பேட்லி. நவீன் உல்லாக் எப்படிப்பட்ட ஒரு இதுன்னா, ஒரு ஸ்லோவர் சர்ஃபேசஸ்ல அவரை மாதிரி ஒரு எஃபெக்டிவான போலர் நீங்க பார்க்க முடியாது. இப்ப என்னன்னா கடைசி வரைக்கும் இவர் உள்ள ஒரு வெளியா ஒரு வெளியா கேகேஆர்ல இப்ப 2 டீம் பாருங்க ஏன் மேல இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த பிளேயிங் லெவல்ல கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு டீம். கேகேஆர் பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவல்ல கன்ஃபியூஷன் இல்லாத டீம். இப்ப மத்த டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் ஸ்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, இல்ல கடைசியில இருக்காங்க. என்னன்னா ஒண்ணு லேட்டா காம்பினேஷனை கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல காம்பினேஷனை கண்டுபிடிச்சாலும் அதை வச்சுக்க தெரியல அவங்களுக்கு. இவனை கொண்டு வரலாமா அவனை கொண்டு வரலாமான்னு. சோ அதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் போது. எல்எஸ்ஜி இஸ் பிளேயிங் குட் கிரிக்கெட், பட் அன்பார்ச்சுனேட்லி த கன்ஃபியூஷன் லெவல்ஸ் ஆர் டூ மச் ஃபார் தம். இப்ப இந்த லக்னோ பாருங்க. இப்ப லக்னோல வந்துட்டு பேட் ஃபர்ஸ்ட் 171, பேட் செகண்ட் 169. ஐயோ என்னடா லோ. இப்ப யோசிச்சு பாருங்க, 171 169 இஸ் அ டீசென்ட் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் வாட் ஐ எம் சேயிங். பட் இந்த மாதிரி நீங்க இந்த கொல்கத்தா, மும்பை, பெங்களூர் எல்லாம் பார்த்துட்டு இது லாஸ் ஸ்கோரிங் மேட்ச்ன்ற மாதிரி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்ப இங்க வின் லாஸ் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் 2 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நீங்க எப்படி பாக்கணும்னா 171 169 போது அது ஒரு எட்ஜே கிடையாது. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 199 for 8 எல்எஸ்ஜி vs PBKs ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அடிச்சாங்க. This when he has not seen 200 till now. Highest second inning score 199 for 3. That is RR by LSG in the close on a game. That is also the highest chase in Lucknow till now. 12 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல 4 தடவை தான் 180 ஆர் மோர் ஸ்கோர் போயிருக்கும் போது இங்க பினாமினல் இம்பார்ட்டன்ஸ் எங்கன்னா இந்த 10 ஓவர் செட்டப். பவர் பிளேல விக்கெட்டே கொடுக்க கூடாது. 42 for 1. அதுக்கப்புறம் 7 to 10லயும் ஸ்லோவா ஆடணும். 32 for 1. 11 to 15ல மொமெண்டம் வரணும். 45 to 48. 16 to 20ல 65 ரன் வந்துடும். இந்த டேக்ஸ் யூ டு 185. இங்க நீங்க 185 நீங்க ஆடினீங்கன்னா ஒரு 5 ரன் 7 ரன் கூட வரும். 192 நீங்க டிஃபெண்ட் பண்ணலன்னா இட் மைட் பி பிகாஸ் ஆஃப் பேட் பவுலிங் ஆர் டியூ கமிங் தேர் அண்ட் ஹெல்பிங். லாஸ்ட் மேட்ச் பாருங்க, எல்எஸ்ஜி vs மும்பை ஆடினாங்க. இப்போ மும்பை வந்து ஃபோல்டட் அப் டு 144. பவர் பிளேல 28 for 4. க்ளோஸ் ஆட்டம் அங்கேயே உங்களுக்கு. எல்எஸ்ஜி பவர் பிளேல 52 for 1. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சீக்வன்ஸுக்கு எடுத்துன்னு போகணுன்ற அவசியமே இல்லை. அந்த 10 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ். சீமர்ஸோட எக்கானமி 9.15, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 7.70. This is also one of the most important venues where seamers play a major role. இப்ப இந்த 6 மேட்சும் பாருங்க, ஜிடி vs எல்எஸ்ஜி. ஜிடி ஸ்பின்னர்ஸ் 8 overs 50 for 1, எல்எஸ்ஜி 4 for 47. எல்எஸ்ஜி ஜெயிச்சாங்க. டிசி vs எல்எஸ்ஜி. டிசி 8 ஓவர்ஸ்ல 46 for 3, எல்எஸ்ஜி ஸ்பின்னர் 7 overs 70 for 2. டிசி ஜெயிச்சாங்க. PBKs vs LSG. PBKs 5 overs 46 for 1. LSG 8 overs 72 for no loss. Wicket எடுக்கல, but still the economy is less. LSG win. CSK 4 overs 37. LSG 7 overs 60 for 3. LSG win. RR spinners 8 ஓவர்ல 80.
எல்எஸ்ஜியோட ஸ்பின்னர் 7 over 60. அந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது ஒண்ணுதான் வந்து இதா போச்சு. அதுக்கப்புறம் எம்ஐ எல்எஸ்ஜி ஸ்பின்னர்ஸ் பாருங்க. எல்எஸ்ஜி ஸ்பின்னர் 6 overs 41 for 1. எம்ஐ ஸ்பின்னர்ஸ் 4.2 overs 39 for 1. ஸோ வந்துட்டு எல்எஸ்ஜி வின். ஸோ உங்களுக்கு எல்லா மேட்சுமே ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட் பண்ண மேட்ச் தான் அந்த டீம் தான் ஜெயிச்சிருக்கும் போது கேகேஆருக்கு உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமே இல்லை பிளேயிங் லெவன்ல. ஃபில் சால்ட், நரேன், ரகுவன்ஷி, ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ராமன்தீப் சிங், ரசல் ஸ்டார்க், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா will take the place of வைபவ் அரோரா. இம்பாக்ட் செட்டிங் எப்படி வைப்பாங்க? இப்போ கண்டிஷன்ஸை பத்தி சொல்லிட்டோம். ஸ்பின் இம்பாக்ட் ஈதர் இட் வில் பி அனுகூல் ராய் ஆர் பேட்டிங் தேவைப்பட்டதுன்னா லாஸ்ட் மேட்ச் மணிஷ் பாண்டே எடுத்துட்டு வருவாங்க. பட் அனுகூல் ராய் வில் பி நிதிஷ் ராணா என்ன இருப்பீடா? பிட் இல்லையே சார் அவரு. ஒரே வியூவர்ஸ்க்கும் தெரியும், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க நிதிஷ் ராணா ஃபிட்னஸ் பத்தி. இப்ப நான் வந்து ஒன்னே ஒன்னு சொல்றேன், தட் இஸ் வேர் ஐ பிரைஸ் கேகேஆர்ன்றேன். They are not showing any desperation to bring him in. இப்ப நிதிஷ் ராணா இப்ப வெங்கடேஷ் ஐயர் ரன் அடிச்சுட்டாரு. ஒரு மேட்ச் வின்னிங் நாக் வெங்கடேஷ் ஐயர் ஆனது. லெட் அஸ் நாட் ரியலி சே எனிதிங் அபவுட் இட். இட் வாஸ் a match winning knock which got 2 points out of from a defeat which has written all over. அப்படிங்கும் போது நீங்க வெங்கடேஷ் ஐயரை டிராப் பண்ண முடியாது. ஒரே சான்ஸ் என்னன்னா, ரகுவன்ஷி இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் ப்ராமிஸ். ஆனா ப்ராவம் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அதை ரொம்ப பிளம்பாயண்டா ஆட போயிட்டு அடிக்க முடியல அவரால். அதனால ஒரே சான்ஸ் நிதிஷ் ராணா வந்தா ரகுவன்ஷி. அவங்க ரஷ்ஷே பண்ண மாட்டாங்க. பிளே ஆஃப்ஸ் அவங்க கண்டிப்பா போறாங்கன்னு தெரியும். they will try and bring in நிதிஷ் ராணா. when he spit they will not do the same mistake which LSG did. திருப்பி வந்து கால் புடுங்கிச்சு விடுங்க. இப்ப ஃபீல்டிங் பண்றாரு, கால் புடுங்கிச்சு, பேட்டிங் ஆட முடியாம போச்சு. ஒரு இம்பாக்ட் சப்ப வேஸ்ட் பண்ண வேண்டிய வரும் அப்போ உங்களுக்குங்கும் போது ஐ டோன்ட் see them doing it unless otherwise he is completely fit that is certified by the medical team. போது அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அப்படி சேஞ்ச் பண்ணா that will be in place of ரகுவன்ஷி. I don't see them rushing it. இப்ப எல்எஸ்ஜி என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு அவங்க விட்டுட்டு டிகாக் ஷுட் ஓபன். டிகாக டிராப் பண்றீங்க, எப்படி டிராப் பண்றீங்க டிகாக? எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் எப்படிப்பட்ட பிளேயரு? 14 மேட்ச் ஆடினான்னா இப்பயும் சொல்றான் 6 மேட்ச் அறத ஃபெயிலியர். அவரு 6 மேட்ச் சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ஸ் கொடுப்பாரு. அந்த மீதி 8 மேட்ச்ல 4 மேட்ச் தனியால ஜெயிச்சு கொடுப்பாரு, 4 மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. நீங்க டிகாக் மாதிரி பிளேயரை டிராப் பண்றீங்க. எனக்கு காம்பினேஷன் அவங்க யோசிக்கிறதே புரியல. ஸோ தே ஹேவ் டு பிளே டிகாக், ராகுல், ஊடா, ஸ்டாய்னிஸ், பூரன், பதோனி, குணால் பாண்டியா, யாஷ் தாக்கூர், பிஷ்னாய், நவீனுல் ஹக் in that particular pitch and மோஷின் கான். அவங்களுடைய இம்பாக்ட்ஸ் based on the situation has to be அர்ஷத் கான் or எம் சித்தார்த். I will still go with எம் சித்தார்த். அந்த ஆப்ஷனே நான் எடுக்க மாட்டேன். அதுல எம் சித்தார்த் தான் போவேன் நானு. இந்த 10 ஓவர்ல அந்த 75 அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வர்றது யாரு? கேஎல் ராகுல் ஒரு பக்கம் ஒரு தூணு. டிகாக் வந்து ஒரே மாதிரிதான் ஆட போறாரு, என்ன வேணா நடக்கும். ஹூடா பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. ஸ்டாய்னிஸ் வேற லெவல்ல ஆடுறாரு. அங்க சால்ட் ரிஸ்க், நரேன் ரிஸ்க், ரகுவன்ஷி ரிஸ்கி கிரிக்கெட் ஆடுறாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒருத்தான் இதுவா ஆடுறாருன்னா அந்த எட்ஜ் டெஃபினட்டா எல்எஸ்ஜிக்கு அந்த டாப் 4 இது இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லேட் ஆர்டர் ஹிட்டிங், பதோனி நாட் அ பிக் லேட் ஆர்டர் ஹிட்டர், குணால் பாண்டியா நாட் அ பிக் லேட் ஆர்டர் ஹிட்டர். ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பூரன். பட் அங்க பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயராலையும் ஆட முடியும், ரிங்கு சிங்காலையும் ஆட முடியும், ராமன்தீப் சிங், ரசல். அதுக்கப்புறம் the impact up is going to be based on the situation. மணிஷ் பாண்டே who can bat, also அனுகூல் ராய் who can bat போது அந்த எட்ஜ் டெஃபினட்டா கேகேஆர் இருக்கு. ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஸ்பின்னர் உங்களுக்கு போலிங்கே கொடுக்கறது கிடையாது. ரவி பிஷ்னாய் அவர் பாவம் ஒவ்வொருத்தரையும் பாத்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருக்காரு, போலிங்கே கொடுக்க மாட்டேங்க ரவி பிஷ்னாய்க்கு. குணால் பாண்டியா வந்துட்டு உங்களுக்கு someone is going to bowl 4 overs. Can he run through? You don't know. அங்க பாத்தீங்கன்னா நீங்க பேசவே முடியாது. வருண் சக்கரவர்த்தி விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நரேன் நார்மலி விக்கெட் எடுக்காத ஆளு, அவரும் விக்கெட் எடுக்கிறாரு வித் லெஸ் எக்கானமி. அனுகூல் ராய் மைட் பிளே அப்படின்றதுனால அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால even though they are playing at home, KKR will go with an edge of 52-48. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல எல்எஸ்ஜி டெஸ்பரேஷன் பீடா நீங்க சொல்றதுக்கு அகைன்ஸ்டா போறேன், எல்எஸ்ஜி தான் ஜெயிக்கும்ன்றீங்களா? அதுதான் எனக்கு தோணுது பீடா. அன்பார்ச்சுனேட்லி எல்எஸ்ஜி வந்து ஹோம்ல வேற ஆடுறாங்க. 2 பேருமே மும்பை ஜெயிச்சுட்டு தான் வர்றாங்க. கேகேஆர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டீம் தான், எக்ஸ்ட்ராடினரியா ஆடிட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் வந்து போன மேட்ச் தேவர் டெஸ்டட் ரொம்ப ரொம்ப க்ளோஸா தான் இருக்கும். பட் எல்எஸ்ஜி மே டர்ன் இட் அரவுண்ட் அட் தேர் ஹோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் கேகேஆர் பிளே ஆஃப் போறது யாரும் தடுக்க முடியாது, கேகேஆர் ஃபைனல் போறதையும் யாரும் தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எல்எஸ்ஜி
மே கோ த்ரூ ஸ்கிரேப் த்ரூ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ அந்த நோட் ஃபேண்டசி பிக் என்னென்ன? நீங்க கரெக்டா சொல்றீங்க, பியூட்டிஃபுல்லா சொல்றீங்க. யூ ஆர் நாட் சேயிங் வித் ஓவர் கான்பிடன்ஸ் தட் எல்எஸ்ஜி அடிச்சு நெசிக்கிடுவாங்க அப்படின்னு. யூ ஆர் யூசிங் த வேர்ட் வெரி கரெக்ட்லி, ஸ்கிரேப் த்ரூ. அந்த ஸ்கிரேப் த்ரூக்கான எல்லா குவாலிட்டியும் அவங்களுக்கு இருக்கு. பேட்டிங் ரொம்ப நல்லா ஆடுறாங்க, ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் என்னோட ப்ராப்ளமே. இப்ப நான் டோட்டலா இந்த எட்ஜ், ஹை எட்ஜ் ஸ்பின்னுக்கு கொடுக்குறேன். எல்லா மேட்சும் சொல்லிட்டேன். ஸ்பின் என்ன பண்ணிருக்காங்க, ஓன் டீம் அவங்க ஆடுறாங்க. பிஷ்னாய் மாதிரி ஒரு ஆள் நீங்க சான்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க. சென்னையில ஆட போறீங்க நீங்க பிளே ஆஃப்ஸ், சென்னையிலயும் அகமதாபாத்லயும் ஆட போறீங்க. உங்களோட ஸ்பின்னருக்கு நீங்க கான்பிடன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க, போலிங் கொடுக்காம. என்னையா நியாயம் இதெல்லாம்? புரியவே இல்லை எனக்கு. சோ அந்த வே இஃப் தே ட்ரை அண்ட் ப்ரமோட் பிஷ்னாய், சப்போர்ட் பிஷ்னாய், என்கரேஜ் பிஷ்னாய், நீங்க சொல்ற ரிசல்ட் இருந்து ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுறாங்க கேகேஆர். 10 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுத்தீங்கன்னா பிச்சு ஸ்லோ ஆயிடும். நவீன் உல்லாக்கு வேற உருட்டுவாரு, யாஷ் தாக்கூர் வேற உருட்டுவாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. குணால் பாண்டியாவை அடிக்க முடியாது. நீங்க சொல்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பட் கேன் ஆர் வில் LSG do that? That is going to be the question. இப்ப ஃபேண்டசி கேட்டுட்டீங்க, KL ராவல விடாதீங்க. ஸ்டாயினிஸ் டபுள் டியூட்டி பிளேயர் ஆயிட்டாரு, விடாதீங்க. நரேனு வருண் சக்கரவர்த்தி இங்க விடாதீங்க. Kunal Pandya is also someone might score a useful runs at the back end, will also bowl 4 overs. Shreyas Iyer is due. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பர்டிகுலரா அவங்க 2 விக்கெட் கொடுத்துட்டா பல்ல கடிச்சிட்டு டெஃபினட்டா அவர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதுனால என்னோட 6 பிக்ஸ் KL ராகுல், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, குணால் பாண்டியா அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர். இதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா மீதி 5 முடிச்சு வச்சிருங்க வியூவர்ஸ். சூப்பர். ஸோ என்னுடைய இதுல நான் சொல்றேன், இந்த சைடு ரவி பிஷ்னாய் கண்டிப்பா ஹி வில் மேக் அன் இம்பாக்ட் இந்த மேட்ச் அப்படின்னு. போன மேட்ச் சூப்பரா போட்டாரு, இஷான் கிஷான் விக்கெட் எல்லாம் எடுத்தாரு. யாஷ் தாக்கூர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா யாஷ் தாக்கூர் எடுத்துடலாம். இஸ் விக்கெட் டேக்கிங் பவுலர். ஈவன் தோ ஹி கோஸ் ஃபார் ரன்ஸ், ஹி வில் கெட் 2 விக்கெட்ஸ். கேகேஆர்ல ரசல் எப்படியுமே விடவே முடியாது. நம்மளுடைய எந்த ஃபேண்டஸியா இருந்தால் ரசல் விட முடியாது. சால்ட்டு இந்த மாதிரி விக்கெட்ல டவுட் தான். பட் இருந்தாலும் சால்ட்டை இவ்வளோ ஒரு ப்ரொலிஃபிக் ஸ்கோரரா இருக்காரு, டாப் ஸ்கோரர்ஸ் ஆஃப் த சீசனா இருக்காரு. ஸோ சால்ட்டை விட முடியாது. அகைன் வெங்கடேஷ் ஐயர் இஸ் இன் குட் ஃபார்ம், அவரையும் பிக் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என் சஜஷன். ஸ்பீடாக யாஷ் தாக்கூர் எடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்கன்னா ஹர்ஷித் ராணா உள்ள வந்துட்டாருன்னா ஹர்ஷித் ராணா எடுத்துடலாம், அதை ஈக்குவல் பண்றதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ். பிடாக், ஸோ ஃபேண்டசி சொல்லிட்டோம், உங்களுடைய அனாலிசிஸ், பிளேயிங் லெவன் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க முன்மொழிஞ்சிட்டீங்க, நான் வழிமொழிகிறேன். The impact is going to be created by 2 bowlers, that is going to be Yash Thakur and Ravi Bishnoi. They have not come into the picture. எனக்கு என்னமோ தோணுது, நீங்க சொல்றீங்க அவங்க 2 பேர் தான் நாளைக்கு விக்கெட் எடுக்க போறாங்க. நீங்க யாஷ் தாக்கூரை கச்சாமுச்சான்லாம் அடிச்சீங்கன்னா கொடை கிளப்பி ஒரு 10 பால்ல 3 விக்கெட் அவர் எடுத்துருவாரு. இன்னொன்னு சொல்றேன், ஐ ரேட் ரவி பிஷ்னாய் வெரி வெரி ஹைலி. ஆல் ஹி நீட்ஸ் இஸ் கான்பிடன்ஸ். இப்ப கேகேஆர் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி தட் 1 மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட், இவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்களை புடிச்சிருவாங்க. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பிளே ஆஃப்ஸ் ஆடணும்லாம் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. நான் டாப் 2ல நான் முடிக்கணும். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க ஃபைனல்ஸே போலாம், கப்பே ஜெயிக்கலாம் அப்படின்றீங்க. தட் இஸ் ஹவ் த டீம் இஸ் ஷேப்பிங் அப்ங்கும் போது இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க டாப் 4ல வரணும்ன்ற ஆம்பிஷன் வச்சிருந்தீங்கன்னா that is a very less ambition to think about. அதனால KKR has to make sure shut the shop. இன்னொன்னு என்னன்னா, LSG is also someone who are pushing for top 4. இப்ப அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், it is going to be 2 spots. 1 and 2 பொசிஷனுக்கே ராயல்ஸும் இவங்களும் தான் வருவாங்க. இவங்க கண்டிப்பா டாப் 2ல முடிச்சிருவாங்க. அப்படிங்கும்போது that is going to be a monumental importance for KKR also. On the other side, LSG ஜெயிச்சுட்டாங்கன்னா மற்ற டீமுக்கெல்லாம் கடை சாத்துற நேரம் வந்துடும். அதனால அதுதான் இன்னொன்னு பாருங்க, அவங்க ஆடுற மேட்சஸ் எல்லாம் டாப் டீம்ஸ் யாருமே கிடையாது. இதுக்கப்புறம் எந்த டீமும் டாப் டீம் கிடையாது LSG ஆடுறது. இந்த டீம் அவங்க அடிச்சுட்டாங்கன்னா அவங்க ஷூர் பிளே ஆஃப்ஸ். சோ என்ன ஆகும், KKR, LSG, ராயல்ஸ் 3 டீம் உங்களுக்கு எழுதிரும் நாளைக்கு. அப்படிங்கும் போது they want to close it out, particularly they are playing at home. அப்படிங்கும் போது உங்களுக்கு லாஸ்ட் மேட்ச் at home for them. That is also I'm telling you, they're playing their last match at home becomes even more important. பிச்சை கண்டிப்பா ஸ்லோவா தான் கொடுப்பாங்க. even though KKR has got spin strength, they don't like when the pitch is going to be slow. அதனால that is what they will normally do. Let us see what we have got in store for this particular game until we come back for the review. Until we come back and entertain you for yet another episode for IPL preview or review. Thanks a lot and bye bye.